செங்கோட்டையில் 5ஆம் வகுப்பு மாணவன் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை காமாட்சி தெருவை சேர்ந்த செல்வகுமார் மகன் அசோக் குமார் செங்கோட்டையில் உள்ள கச்சேரி காம்பவுண்ட் நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறார். நேற்று காலை பள்ளிக்கு சென்ற இவர் வீட்டிலிருந்து எடுத்து சென்ற சாம்பார் சாதத்தை மதிய உணவாக சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவருக்கு வாந்தி மயக்கம் வயிற்று வலி ஏற்பட்டதாக கூறியதால் பள்ளி ஆசிரியர்கள் அவரது பெற்றோரை அழைத்து செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். இதுகுறித்து செங்கோட்டை போலீசார் விசாரித்து வரும் நிலையில் செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் போதிய சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தென்காசி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் நாகசங்கர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.